ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பக்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கு இப்போ நான் குக்கரில் 2 விசில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வளவலன்னு தான் இருக்கும். ஆனால் நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பாடு டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். சேப்பக்கிழங்கு ஃபஸ்ட்டு அவிச்சதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் வீட்டில் அரைச்ச மசால் பொடி கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு கலந்துக்கிட்டேன். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான பட் டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு ரொம்ப மெனக்கட வேணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் தூளுப்பும் போட்டேன். இதை கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இது பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறணும். ஏன்னா அந்த மசால் பொடியெல்லாம் உள்ளே இறங்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் நம்ம பிசையும் போது வளவலன்னு தான் இருக்கும், பட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சுட வச்சுட்டேன். இப்போ ஒரு பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டானது எதுவுமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கு மேலே நான் மேலும் வீடியோஸ் போட்டு உங்கள்கிட்ட இது பண்ண முடியும். இந்த பார்த்திங்களா, இவ்வளோ கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.